Allahu 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 Allah Allahu Allahu La ilaha illallah. நபி அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க கணவன்மார்கள் மனைவிமார்களுடைய உணர்வுகள் எப்படி மதிக்கணும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல ஒரு சஹாபியுடைய மனைவி சரியான வாய், அவ அடிக்கடி வாய் அடித்துக் கொண்டே இருப்பார். ஒரு தடவை அவர் சொன்னாரு, இன்னைக்கு ஹஜ்ரத் உமர்கிட்ட போய் நான் உங்களை சொல்லிக் கொடுக்க போறேன் என்று வீட்டிலிருந்து போய்விட்டார். போய் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுடைய கதவை தட்டுறாங்க. தட்டிக்கொண்டே இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ளிருந்து ஒரு சப்தம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு மாதிரியா திட்டுகின்ற சப்தம் வெளியில வந்து கொண்டிருக்கு. போனவர் நினைச்சாரு, ஹஜ்ரத் உமர்கிட்ட நான் முறைப்பாடு செய்ய போனேன், உமருக்கு இந்த நிலாண்டா எனக்கு இருந்தா பரவாயில்லாண்டு கதவை ஒரு தடவை தட்டிட்டு அவர் ரிட்டர்ன் வந்துட்டார். கதவு தட்டின சப்தம் கேட்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவசரமா வந்து கதவை திறந்த ஒரு ஆள் போய் கொண்டிருக்கிறார். அவரை கூப்பிட்டாங்க. ஹஜ்ரத் உமர், என்ன வந்து கதவை தட்டி நீங்க பேசாம போறீங்க? அமீருல் முஃமினீன், என்னுடைய மனைவியை பத்தி உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். உங்களோட வீட்டுக்கு வந்த உங்களோட வீட்டுல உங்களோட மனைவி உங்களுக்கு எதிராக கொஞ்சம் பேசுற மாதிரி எனக்கு கிடைச்சிச்சு, அதை நான் காதால கேட்டேன், அதனால நான் போனேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை கூப்பிட்டாங்க. இந்த பாருங்க, நீங்க மனைவிமார்கள் எப்படி நினைச்சு கொண்டிருக்கிறீங்க? அவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைவி. அவங்க காலை முதல் மாலை வரைக்கும் அவங்களோட ஹிதமத்துல தான் ஈடுபடுறாங்க. அவர்கள் உங்களுக்கு சமைத்து தாராங்க. ஆனா அது கட்டாயம் அவர்களின் மீது கடமை இல்லை, அவசியம் இல்லை. அவர்கள் உங்களுடைய ஆடைகளை துவைத்து தாராங்க. அவர்கள் உங்களுடைய ஆடையை துவைக்கக்கூடிய டோபிகளாக வேலை செய்யறாங்க. அது அவர்களின் மீது கட்டாயம் இல்ல, அவசியம் இல்ல. நீங்க உங்களின் மூலமா கிடைக்கிற குழந்தைகளுக்கு பால் புகட்டுறாங்க. அது அவர்கள் மீது கட்டாயம் இல்ல. குர்ஆன்ல வருது, ஒரு பெண் அவளுடைய குழந்தைக்கு நான் பால் கொடுக்க மாட்டேன் என்று அடம் பிடித்துட்டா, நீங்க வேற கூலிக்கு ஒரு செவிலித்தாய பாருங்க, நல்லா குர்ஆன்ல கூறுகிறார். உங்களால பெற்றெடுக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கு அவள் பாலை புகட்டுகின்றாள். அது மாத்திரமல்ல, உங்களோட தேவைகள் வரக்கூடிய நேரத்துல நீங்க ஹராத்துல போகாம ஹராத்திலிருந்து உங்களை பாதுகாக்குகின்றால். இவ்வளவு வேலையெல்லாம் அவங்க செஞ்சு தரும் பொழுது அவங்க கொஞ்சம் கோவப்பட்டா நீங்க பொறுமை செய்ய இயலாதா? நீங்க கொஞ்சம் அமைதியாக இருக்க இயலாதா? எப்படி நீங்க இருந்தா தான் இந்த குடும்ப வாழ்க்கை என்ற கப்பல் அது சமுத்திரத்தில் ஓடும், அந்த வாழ்க்கை நடக்கும். இல்லாட்டி அந்த கப்பல் தாண்டப்படும் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி அனுப்புறார். ஹஜ்ரத் உமர் யாரு? இவ்வளவு வேகம். யாராவது ஒரு ஆளுடைய விஷயத்துல வந்தா உடனடியா சொல்வார், யார் ரசூலல்லாஹ், தானி அத்ரிபு உனுக ஹாதல் முனாஃபிக், எனக்கு அனுமதித்தாங்க, இவனுடைய கழுத்தை வெட்டி விடுகின்றேன். அந்த அளவுக்கு வேகம். ஒரு பாதையில நடந்தா ஷைத்தான் இன்னும் ஒரு பாதையில போவான். அந்த அளவுக்கு வேகமான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வேகத்தை மனைவியிட்ட காட்டல்ல.